இன்றைக்கி சட்டமன்றத்தில் 3 முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த 3ம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. 3மே முதலமைச்சர் விஜய் தொடர்பானது. அதாவது முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்திற்குள்ளே வரும்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழும்பி வணக்கம் சொன்னாங்க. 1. 2வது, எம்எல்ஏக்களுக்கு கார் உதவியாளர் வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருப்பது 2வது. 3வது, கடந்த காலங்களில் ஊழல் செய்தவர்களுடைய கோப்பு என்னிடம் உள்ளது அப்படிங்கிற முதலமைச்சருடைய அறிவிப்பு. இந்த 3 அறிவிப்பினையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஊழலை ஒழிக்கணும்னா அந்த ஊழலுக்கான வாய்ப்புகளை தடுக்கணும், தவிர்க்க வைக்க வேண்டும். ஏடிஎம்கே, டிஎம்கே எம்எல்ஏக்கள்கிட்ட 1க்கு 4 கார் இருக்குது, 4 உதவியாளர் வச்சுருக்கிறாங்க. லட்சங்களில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள கார்களை அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு கார் தேவையா அப்படின்னா இல்லை. ஆனால் தவக சட்டமன்ற உறுப்பினர்கள் எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், அவங்களுக்கு கார் வைத்துக்கொள்வதற்கான வசதி இல்லாதவர்களாக தான் பலரும் இருக்கிறாங்க. உதவியாளர் வைத்துக்கொள்வதற்கு வசதி இல்லாதவங்க தான் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க ஆட்டோவையோ ரயிலையோ வராங்க. மக்கள் பணியாற்றணும்னா யாரோ ஒருத்தர்கிட்ட கார் கடனாக வாங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க. உதவியாளருக்கு சம்பளம் கொடுப்பதற்கு அவர்கள் யாரையும் எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. அப்படின்னா அவர்கள் அப்படி தள்ளப்படும் போது அவங்களுக்கு கார் கொடுக்குறவங்களுக்கு அவங்க நாளைக்கு ஏதாவது ஒன்று செய்து கொடுத்தாகணும். அப்படின்னா இப்படித்தான் ஊழல் என்பது தொடங்குகிறது. இந்த தொடக்கத்தை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும். ஊழல் எந்த இடத்திலிருந்தும் தொடங்கக்கூடாது, அதற்கான வாய்ப்பு அமைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் முதலமைச்சர் கார் வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மாதத்துக்கு 75,000 ரூபா அந்த காருக்கான செலவும் கொடுக்குறாரு. அதுபோக உதவியாளர் வைத்துக் கொள்வதற்கு மாதத்திற்கு 25,000 ரூபாய் வழங்குவதாக அறிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர். திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது ஏற்கனவே 2 கார் 3 கார் வச்சுருக்கவங்க உண்மையாகவே மக்கள் பணியாற்றி வந்தால் அவர்கள் என்ன செய்யணும்னா, அரசு தரக்கூடிய கார் எங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே எங்ககிட்ட இத்தனை கார் இருக்குது, ஏற்கனவே எங்ககிட்ட 1க்கு 4 உதவியாளர் இருக்காங்க, அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நல்லது. அதை மக்கள் கூர்ந்து நோக்கணும். 2வது, சட்டமன்றத்துக்குள்ளே முதலமைச்சர் வரும்போது திமுக எம்எல்ஏக்கள்லாம் எழுப்பி வணக்கம் செலுத்துகிறாங்க. அதாவது 75 ஆண்டுகால கட்சி, ஒரு பவள விழா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாடம் எடுத்து அவர்களை திருத்த வேண்டிய ஒரு நிலையில் ஒரு 2 ஆண்டுகளே ஆன கட்சி இருக்கிறது என்பது தான் இதற்கான எடுத்துக்காட்டு. அரசியல் நாகரிகம் என்ன என்பதுனா, முதலமைச்சர் வரும்போது அனைவரும் எழுந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவரை பின்பற்றி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எழுந்து நிற்காமல் இருந்தாங்க. இது சட்டமன்றத்தில் எதிரொலித்த பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் வரும்போது எல்லா திமுக எம்எல்ஏக்களும் எழும்பி வணக்கம் சொல்கிறாங்க முதலமைச்சருக்கு. இந்த அளவிற்கான ஒரு மாற்றம் நிகழ்ந்து